நந்தினி, யார் நீங்க? எனக்கு தெரியல. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா உன் பேர் நந்தினி தானே? ஆமா. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பேர் மட்டும் இல்ல, நீ கீதாவோட தங்கச்சி தானே? ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன் உங்க அக்கா கிட்ட பேசுறதுக்காக. ஓஹோ, நான் குளிக்க போயிருந்ததுனால ஆபீஸ்க்கு போற அவசரத்துல உங்களை சரியா கவனிக்கல. ஜாதகத்துல தோஷம் இருக்கிறதுனால அக்கா சுவாமிஜிய பார்க்க போறதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த சுவாமிஜி நீங்க தானா? ஆமா, அந்த சுவாமிஜி நான் தான். நீ ஆபீஸ் போயிட்டு இருக்கியா? ஆமா சுவாமிஜி. பாவம், இந்த சின்ன வயசுல உங்க அக்காவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. உனக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுதான் என்னோட ஆசை. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். நந்தினி, உன் கல்யாண விஷயத்துல ஏதாவது முடிவு எடுத்திருக்கியா? ஆமா, நான் ஒருத்தர் விரும்புறேன். அவரே கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த விஷயம் வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். லவ் பண்றவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்த்திருக்கியா? இல்ல, அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. மனசு ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜாதகத்துக்கு என்ன அவசியம்? அங்கதான் நீ தப்பு பண்ற. உங்க அக்காவும் இதே தப்பதான் பண்ணா. உன் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி லைஃப் அமைச்சுக்கலாம். ஏதாவது தோஷம் இருந்தாலும் பரிகாரம் பண்ணிக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் எதுக்கு இருக்கேன்? நாளைக்கே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஏன் ஆசிரமத்துக்கு வா. உங்க அக்கா லைஃப்ல நடந்த அநியாயம் உன் லைஃப்ல நடக்க கூடாது. அந்த மாதிரி கெட்டது எதுவும் நடக்க கூடாதுன்னா நாம முன்னாடியே ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, நான் ஆபீஸ்க்கு ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு சாயந்தரமா ஆசிரமத்துக்கு வரேன். நல்லது. நாளைக்கு ஆசிரமத்துக்கு வரும்போது ஜாதகத்தை எடுத்துட்டு வா. ஆனா ஒரு விஷயம், நீ ஆசிரமத்துக்கு வர்றது வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் சுவாமிஜி? ஆசிரமத்துக்கு போறேன்னு சொன்னாலே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. உங்க அக்காவோட லைஃப்ல கெட்டது நிறைய நடந்தது இல்லையா? அது மாதிரி உன் லைஃப்ல நடந்துருமோன்னு பயப்படுறாங்க. சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இப்ப எனக்கு டைம் ஆச்சு. நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல ஆசிரமத்துல வந்து உங்களை பாக்குறேன். நான் வரேன் சுவாமிஜி. சரி, போயிட்டு வாமா. சூப்பர் அக்கா. அக்காவோட தங்கச்சி கும்முன்னு இருக்கா. என்ன உடம்பு, என்ன ஸ்ட்ரெச். கீதா, உனக்கு டாட்டா. உன்னால நின்ன பூஜைய உன் தங்கச்சி மூலமா நான் நடத்திக்கிறேன்.